நம்ம ஆர்ஆர் பார்க்கலாமா? ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி பார்ப்போம். ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி ரெண்டு ராயல்ஸ். அதாவது ரெண்டு ராயல்ஸும் புஷ் பண்ணுவாங்க டாப் 4ல, இல்லைன்னா அந்த எலிமினேட்டர்ல வந்து ஆடுவாங்க. இந்த ரெண்டு பேரும் மாத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃப் சொதப்புவாங்க. அல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா சொதப்பிட்டு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல ஆர்ஆர் அது பண்ணிருக்காங்க, ஆர்சிபி அது பண்ணிருக்காங்க. எலிமினேட்டும் பண்ணி விட்டுருவாங்க. அதனால இந்த ரெண்டு டீம் பார்ப்போம். அது 2-3 சீசன் நடந்திருக்கு. 2021ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட டீம் வந்து ஆக்ஷனால பாதிக்கப்பட்ட டீம் எதுனா மும்பை தான். ஏன்னா அதோட கீ பிளேயர்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. இப்ப அதே மாதிரி ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா பட்லர் போயிட்டாரு, அஸ்வின் போயாச்சு, சஹால் போயாச்சு, நிறைய பேர் போயிட்டாங்க. ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. நிதிஷ் ராணா நம்பர் 2, ரியான் பராக் 4, ஷிம்ரன் நெட்மேயர் at 5, துருஜுலால் at 6, ஹசரங்கா 7, ஆர்ச்சர் 8, தேஷ்பாண்டே 9, தீக்ஷனா 10, சந்தீப் சர்மா வந்து 11. சப் வந்து நான் ஆகாஷ் மத்வால் வச்சிருக்கேன். வைபவ் சூரியவன்சி, இம்பாக்ட் சபா அவங்களும் ஆகாஷ் மத்வாலையும் மாத்திக்கலாம். இவங்களுக்கு எப்படின்னா சந்தீப் சர்மா வந்து ஒரு நல்ல டெத் பவுலர் அவர் இருக்கிறாரு. ஆர்ச்சர் வந்து ஆர்ச்சர் இல்ல இப்போ. ஆர்ஆர்கே ஒரு ஆர்ச்சர் இருந்தாரு, பழைய ஆர்ச்சர். அந்த ஆர்ச்சர் இல்ல இப்போ. சாம்சன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவுலர்ஸ் கேப்டனா இருப்பான் அப்படின்னு தோணுது. தீக்ஷனா ஹசரங்கா ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கன் மெயின் ஸ்பின்னர்ஸ். ஆர்ச்சர், சந்தீப், ஸோ 4 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க சாம்சனுக்கு. தேஷ்பாண்டே வந்து 5th பவுலரா நான் சொல்றேன். 5th பவுலர் வந்து தேஷ்பாண்டே எப்பவுமே விக்கெட் எடுத்துருவாங்க. ஆமா, இவனுக்கு 5 பவுலர் மெயின் பவுலர் இருக்காங்க. ஆகாஷ் மத்வால் வந்து 6வது ஆப்ஷன் இருக்கு. சாம்சன் வந்து கேப்டன்சி இப்ப ரீசெண்டா நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால பேட்டிங்ல மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சு அந்த 4 மேட்ச் மட்டும் அடிக்காம ஒரு 6-7 மேட்ச் ஆடி. அது போன சீசன் தான். அதுவே இவ்வளவு வருஷம் விளையாண்டு போன சீசன் தான் 7வது மேட்ச், 8வது மேட்ச், 10வது மேட்ச் எல்லாம் அடிச்சது. ரியான் பராக், ஹெட்மேயர், துருஜுலால் நம்பர் 4, 5, 6. இது அதே டீம் தான். பேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஆர்ஆர் டீம் தான். என்ன மெயின் பிளேயர்ஸ் விட்டுட்டாங்க. பட்லர், அஸ்வின், சஹால விட்டுட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்கல்ல. இப்ப அஸ்வின் பலா தீக்ஷனா, சஹால் பலா ஹசரங்கா. பட் என்னன்னா இந்தியன் பிளேயர்ஸை விட்டுட்டு இவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா ஹெட்மேயரும் ஆடி ஆகணும். பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு சாம்சங் இருக்கிறாரு. சாம்சங் நம்பர் 3 இருக்கும்போது அந்த டாப் 3 வேற மாதிரி இருந்துச்சு. ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சங் இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டா டீம் கஷ்டப்படும். நிதிஷ் ராணாக்கும் நல்ல ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 3ல ஆடுறதுக்கு, நம்பர் 4ல மேக்ஸிமம் நம்பர் 3 நம்பர் 4ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போறது கஷ்டம். ஒரு ராயல் பார்த்தாச்சு, இன்னொரு ராயல் ஆர்சிபி. நேத்து தான் அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க வேற லெவல்ல. 18வது சீசன், 18வது நம்பர் ஜெர்சி. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஓட நம்பிக்கை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது. இந்த வருஷம் ஜெயிக்கலன்னா நீங்க குருசாமி அப்படின்ட்டு. இல்ல, ஆனா ஆர்சிபிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேப்டனே எப்பவுமே ஒரு ஐகானிக் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. டிராவிட், பீட்டர்சன், கும்ப்ளே, வெட்டோரி, கோலி ரொம்ப வருஷம் தான். ஸோ எல்லாருமே என்னன்னா ஆல்ரெடி ப்ரூவன் அவங்கவுங்க கண்ட்ரீஸ்ல வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ். பட்டிலர் வந்து கோலிக்கு அடுத்து ரொம்ப நாள் விளையாண்ட அட்லீஸ்ட் 3 சீசனா விளையாடுற ஒரே இந்தியன் பிளேயர் டீசெண்டா ஆடுறது பட்டிலர் மட்டும்தான். ஸோ வந்து ஆக்சுவலா வெளியே விட்டு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்து அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாப்ல. பட் அட்லீஸ்ட் பட்டிடாருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 சீசன்ஸ் சும்மா சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணாம. ஒரு இங்கிலாந்து கோச் வந்திருக்கிறாரு. ஸோ இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எடுத்திருக்கிறாங்க. 18, 19, 20 3 சீசன்ல ஏதாவது ஒரு சீசன் வந்து அடிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா எத்தனை வருஷம் தான் தள்ளி போகும், ஏதாவது ஒரு கட்டத்துல அது நடந்துதானே ஆகணும். சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த டீம்ல எப்படின்னா டைட்டில் அடிக்கிறதுக்கான டீம் இருக்கு. அது வந்து கரெக்டான டைம்ல கரெக்டா விளையாடணும். இப்போ இந்த லைனப்ல நான் நிறைய சால்ட், கோலி, பட்டிலர், 4ல லிவிங்ஸ்டன். எல்லாரும் 4 லிவிங்ஸ்டன் போடுறாங்க. நான் 4ல பெத்தல் போடுறேன். ஸோ 5 ஜிதேஷ் சர்மா, 6 லிவிங்ஸ்டன், 7 குருணால் வந்து ஃப்ளோட்டரா மேல எங்க வேணா அடிக்கலாம், ரைட் ஹேண்ட் டாப்பா ஹெவியா இருக்கிறதுனால. அப்புறம் புவி, ஹேசல்வுட், சுயா சர்மா தான் ஒன்லி ஸ்பின்னர் மெயின் ஆடுற மாதிரி இருக்கும், யாஸ் தயால். ஸோ இவங்க தான் 11s. இது தாண்டி பெரிய ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வந்து 11ஸ்ல புஷ் பண்றதுக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டிம் டேவிட் ஆர் லிவிங்ஸ்டன். படிக்கல் நான் எங்க வச்சிருக்கேன்னா இம்பாக்ட் சர்வ். ப்ராப்பர் ஸ்பின்னர்னா சுயா சர்மா தான். வந்து பார்ட் டைமர் தான். சோ மத்தபடி சீமர்ஸ் வந்து சூப்பரா வச்சிருக்கீங்க. புவி, ஏதாவது மாசம் 18 வந்துச்சுன்னா 18ஆம் தேதி வந்துருச்சுன்னா யாஸ் தயால்.
திஸ் ஆமா டைம் தட் இயர் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆமா. இது எப்படியும் ஹேசல்வுட் இன்ஜுரி ஆனாலும் லுங்கி எங்கடி வச்சிருக்காங்க. சோ ஆமா. அது லைக் ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா ஹேசல்வுட் இன்ஜுரி வந்து நல்ல டீமர்ஸ் வந்து நல்லா இதா இருக்கு. பட் என்னன்னா தலைவன் சிராஜை விட்டுட்டீங்க, அதுதான் ஒரே மன வருத்தம். இல்ல. எனக்கு பட் சிராஜ் விட்டாலும் புவியை எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி தான். சரி, என்னதான் புவி ஆமா வயசானாலும் சிராஜை விட பெட்டராவே போட்டுருவான் இன்னும், நியூ பால்லயும் சரி டெத்லயும் சரி. அது ஒரு கண்டிப்பா லீடர் ஆஃப் த கண்டிப்பா. பவுலிங் அட்டாக். கோலி 20 ஓவர்ஸ் ஆடுவான். கோலியோட யூஸ்வல் ரோல் தான் 20 அதான் ஓவர்ஸ் ஆட சொல்லிட்டு சுத்தி ஆடுறது எல்லாமே ப்ராப்பர் இங்கிலீஷ் பிளேயர்ஸ். ஸோ அவனுங்க எப்படி இங்கிலாந்து டீம்ல ஆடுறாங்களோ அது மாதிரி தான் ஆட போறானுங்க. பட்டிட்டரும் அந்த மாதிரி தான் ஆடுவான். எல்லா மேட்சும் ஒரு 200 220 அடிச்சு வச்சுக்கணும். ஆமா. ஸ்பின்னர்ஸ் இல்ல, 3 சீமர்ஸ் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஒரு 8 ஓவர் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் போகும். பட் பாப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 4 இயர்ஸா கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவையும் பிளே ஆஃப்ஸ் வருவாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. ரஜத் பட்டிடாருக்கும் இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் தான். ரொம்ப அதாவது இது எப்படி கொண்டு போறாங்க. இல்ல அவங்க அக்ஷரு அவங்க எல்லாம் தோத்தாங்களோ இல்ல ஸ்ரேயா சேகர் பஞ்சாப்ல தோத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பட்டிடர் வந்து ஒரு கண்ணாடி மேல் நடக்கிற மாதிரிதான். அதே இந்த இடத்துலதான் இப்ப நமக்கு ருத்துராஜுக்கு எப்படி தோனி ஒரு கைடன்ஸ் பண்றாரோ அது மாதிரி கோலி கொஞ்சம் பேக் சைட்ல வந்து காம் பண்ணி அப்படி கொண்டு போய், ஏன்னா ஃபேஃப் டு பிளஸி ஒரு சீனியர் பிளேயர். ஸோ அப்ப வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி போயிடும் அவங்களுக்குள்ள, கோலிக்குள்ள. ரஜத் பட்டிடார் எப்படி கொண்டு போறாப்ல ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்லயே தெரிஞ்சிடும். அதுவும் 2வது மேட்சே உங்களுக்கு சிஎஸ்கே போட்டிருக்கிறாங்க. அவங்க வேற வெறியா இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ சிஎஸ்கே மும்பை மேட்சோட சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி எப்படி நடக்குது, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் போவாங்க. மத்தபடி கப் அடிப்பாங்களா அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ராஜஸ்தான் செமில வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எலிமினேட்டர்ல எல்லாம். வேற ஏதாவது டீம் இருந்தா கூட எதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.